இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் 6 வசனம் 11. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒரே இரவு போதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையே மாற்ற முடியும். பிரியமானவர்களே, மொர்தெகாயுடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானிக்கும் போது அரண்மனை வாசல்ல இருந்தவர் தான் மொர்தெகாய். அவருக்கு ஒரு உயர்வான பதவியோ ஒரு பொசிஷனோ கிடையாது. ஆனால் இந்த மொர்தெகாய் கர்த்தரை கனம் பண்ணணும், மனுஷனை கனம் பண்ணுகிறதுல அவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, கர்த்தரை மாத்திரம் கனம் பண்ணுகிற ஒரு நல்ல நபராக இந்த மொர்தெகாய் காணப்பட்டிருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஒரு ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரலை. ஏன் தூக்கம் வரலன்னா, கர்த்தர் மொர்தெகாயை கனம் பண்ண விரும்பினார், மொர்தெகாயுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்பினார். ஒரே ஒரு ராத்திரி தான் ராஜாவுக்கு தூக்கம் வராத இந்த சூழ்நிலையில தான் நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லுகிறார். நடபடி புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த நன்மைகள் அதுல எழுதப்பட்டிருந்தது. இப்படியாக மொர்தெகாய் செய்ததுக்கு என்ன பலன் நம்ம செய்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொர்தெகாய்க்கு ஒரு கணமும் நம்ம செலுத்தலை அப்படின்னு ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. இப்பொழுதுதான் ராஜா மொர்தெகாயை மேன்மைப்படுத்துகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எஸ்தர் அதிகாரம் 6 வசனம் 11 வாசிக்கும் போது ஆமான் மொர்தெகாய்க்கு வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினானாம். மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல இருந்தவர் இப்ப பாருங்க, நல்ல ஒரு வஸ்திரத்தை உடுத்தி நகர வீதியில கொண்டு வருகிறாங்க மொர்தெகாயை. பெரிய அளவிற்கு அவர் கனப்படுத்தப்படுகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில உயர்வு இல்லை, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போகிறேன், கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறேன், ஆனாலும் மேன்மை இல்லையே என்று சொல்லி நீங்க கவலைப்படலாம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு இரவு போதும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் ஒரு நாள் உயர்வு உண்டு, கனம் உண்டு. எல்லாருக்கும் முன்பாக, உங்க சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. மொர்தெகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்தினது போல தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் உங்க வாழ்க்கையிலும் உயர்வு உண்டு, மேன்மை உண்டு. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.